மெல்போர்னின் சின்னமான சன்ஷைன் முருகன் கோவிலின் ஒவ்வொரு அங்குலத்தையும் ஆராய்ந்து அதன் மறைந்திருக்கும் இரத்தினங்களை வெளிக்கொணரும் சவாலை நான் இயற்கையில் என்னுடன் சேருங்கள். இந்த வீடியோவில் மெல்போர்னில் உள்ள பிரமிக்க வைக்கும் சன்ஷைன் முருகன் கோவிலை நீங்கள் ஆராய்வீர்கள். அதன் செழுமையான கலாச்சார முக்கியத்துவம் மற்றும் கட்டிடக்கலை அழகை வெளிப்படுத்துங்கள். மெல்போர்ன் அதன் கலாச்சார பன்முகத்தன்மைக்கு பெயர் பெற்றது. மேலும் சன்ஷைன் முருகன் கோயில் இதற்கு ஒரு முக்கிய உதாரணம். மெல்போர்னில் உள்ள பல்வேறு கலாச்சார அடையாளங்களை பற்றி பலர் அறிந்திருக்க மாட்டார்கள். மேலும் இந்த கோயில் உள்ளூர் இந்திய சமூகத்தின் ஒரு முக்கிய அம்சத்தை பிரதிபலிக்கிறது. கங்கா ஜமுனா சரஸ்வதி கோதாவரி நர்மதா சிந்து காவேரி அகம் வேளாவல்லி. மெல்போர்னில் கோயில் இருப்பது நகரத்தின் வரவேற்கும் தன்மைக்கும் பல்வேறு கலாச்சாரங்களை தழுவும் திறனுக்கும் ஒரு சான்றாகும். கோவிலை நாங்கள் ஆராயும் போது வெளிப்புறத்தை அலங்கரிக்கும் துடிப்பான வண்ணங்கள் மற்றும் சிக்கலான சிற்பங்களை நீங்கள் கவனிப்பீர்கள். இது உள்ளே இருக்கும் அழகை பற்றிய ஒரு பார்வையை எங்களுக்கு வழங்குகிறது. கோவிலின் கட்டிடக்கலை பாரம்பரிய இந்திய வடிவமைப்பு மற்றும் நவீன ஆஸ்திரேலிய தாக்கங்களின் கலவையாகும். இது மெல்போர்னின் கலாச்சார நிலப்பரப்பில் ஒரு தனித்துவமான அடையாளமாக உள்ளது. கோவிலின் வடிவமைப்பு பார்வைக்கு பிரமிக்க வைப்பது மட்டுமல்லாமல் ஆன்மீக முக்கியத்துவத்திலும் மூழ்கியுள்ளது. ஒவ்வொரு கூறுகளும் இந்து மதத்தின் கொள்கைகளை பிரதிபலிக்கும் வகையில் கவனமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது.
கோவிலை நாம் ஆழமாக ஆராயும் போது இந்த கோவிலை உண்மையான தலைசிறந்த படைப்பாக மாற்றும் சிக்கலான விவரங்களை நீங்கள் காண்பீர்கள். கோவில் ஒரு அழகான கட்டிடம் அல்ல, இது உள்ளூர் சமூகத்திற்கான ஆன்மீக மையமாகும். திங்கள் துளங்கி விளங்க சுடர் சடை சூட்டி முடித்து பணிவளர் கொள்கையர் பாரிடம் சூழ வாரிடமும் பலிதேர்வர் அணிவளர் கோலமெல்லாம் செய்து பாய்ச்சல் ஆச்சிரமத்துரைகள் மணிவளர் கண்டரோ மங்கையை வாட மயல் செய்வதோ இவர் மாண்பே. மக்கள் பிரார்த்தனை செய்யவும் ஆறுதல் பெறவும் அவர்களின் பாரம்பரியத்துடன் இணைக்கவும் வரும் இடம் இது. நாங்கள் கோவிலை ஆராயும் போது தினசரி சடங்குகள் மற்றும் பிரார்த்தனைகளை நீங்கள் காணலாம். இது இந்து சமூகத்தின் ஆன்மீக நடைமுறைகளை பற்றிய ஒரு பார்வையை உங்களுக்கு வழங்குகிறது. உங்கள் பார்வையாளர்களை கோயிலின் வழியாக ஒரு பயணத்தில் அழைத்துச் செல்லுங்கள். அதன் சிக்கலான சிற்பங்கள், துடிப்பான வண்ணங்கள் மற்றும் அங்கு நடக்கும் ஆன்மீக நடைமுறைகளை காட்சிப்படுத்துங்கள். கோவிலின் நடைபாதைகள் வழியாக நாம் நடக்கும்போது இந்து புராணங்களின் காட்சிகளை சித்தரிக்கும் சுவர்களை அலங்கரிக்கும் பிரமிக்க வைக்கும் சுவரோவியங்களை நீங்கள் கவனிப்பீர்கள். தூபத்தின் வாசனை மற்றும் மென்மையான மந்திரங்களின் ஒலியுடன் காற்று அடர்த்தியானது அமைதி மற்றும் அமைதியின் உணர்வை உருவாக்குகிறது. கைகள் தலைமீது ஏற கண்ணில் ஆனந்த வெள்ளம் மெய்யெல்லாம் பொழிய வேத முதல்வரை பணிந்து போற்றி ஐயனே அடியேன் என்னை அஞ்சல் என்று அருள் செய்ய வல்ல மெய்யனே என்ற வீரன் ஆளவாய் விளம்பலுற்றார். கோயிலின் அலங்காரங்கள் அதை கட்டிய கைவினைஞர்களின் கைவினைத்திறனுக்கு சான்றாகும். கோவிலின் ஒவ்வொரு அம்சமும் நுணுக்கமான சிற்பங்கள் முதல் துடிப்பான ஓவியங்கள் வரை ஒரு கலை வேலை. வண்டாடி நின்று கொண்டாடுகின்ற குழலாலை கொண்டே நினைந்தும் அம்பேதுமன்றே குன்றாமலைந்து அலைவேனோ. நாங்கள் கோவிலை ஆராயும் போது இந்து தெய்வங்களின் பிரமிக்க வைக்கும் சிலைகளை நீங்கள் காண்பீர்கள். ஒவ்வொன்றும் தெய்வீகத்தின் பல்வேறு அம்சங்களை குறிக்கும் வகையில் மிகவும் நுட்பமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது.
ஒரு விசேஷ நாளில் ஒரு சடங்கு நடக்கவிருப்பதால் கோயிலை பிடித்தது எங்களுக்கு அதிர்ஷ்டம். பக்தர்கள் தங்களது நேர்த்தியான உடையில் அலங்கரிக்கப்பட்டு விழாவிற்கு தயாராகி வருவதால் கோவில் பரபரப்பாக உள்ளது. ஆற்றல் தெளிவாக உள்ளது மற்றும் காற்று எதிர்பார்ப்புடன் மின்சாரமாக உள்ளது. சடங்கு தொடங்கும் போது பங்கேற்பாளர்களின் பக்தியையும் ஆர்வத்தையும் நீங்கள் காண்பீர்கள். இது கோயிலின் ஆன்மீக இதயத்தை பற்றிய ஒரு பார்வையை உங்களுக்கு வழங்குகிறது. இது உண்மையிலேயே நகரும் அனுபவமாகும், மேலும் இது உங்களுக்கு உத்வேகம் மற்றும் உற்சாகத்தை ஏற்படுத்தும். சடங்கு முடிவடையும் போது பக்தர்கள் மெதுவாக கோவிலை விட்டு வெளியேறுகிறார்கள். ஒவ்வொருவரும் தங்களுடன் அமைதி மற்றும் அமைதியின் உணர்வை எடுத்துச் செல்கிறார்கள். பங்கேற்பாளர்களின் ஆற்றலையும் பக்தியையும் படம் பிடித்து கோவிலில் நடக்கும் ஒரு சிறப்பு நிகழ்வு அல்லது சடங்குகளை முன்னிலைப்படுத்தவும். சடங்கின் சாராம்சத்தை நாங்கள் படம் பிடிக்கும் போது பங்கேற்பாளர்களின் முகங்களில் மகிழ்ச்சியையும் பக்தியையும் நீங்கள் காண்பீர்கள். இது உண்மையிலேயே விசேஷமான தருணம். அதை அனுபவித்ததற்கு நன்றி உணர்வை ஏற்படுத்தும். சடங்கு உச்சக்கட்டத்தை அடையும் போது கோவில் வண்ணங்கள் மற்றும் ஒலிகளின் கலைடாஸ்கோப்பில் வெடிக்கிறது. பக்தி மற்றும் பிரார்த்தனையில் மூழ்கியிருக்கும் பக்தர்கள் கணக்கில் முழுமையாக உள்வாங்கப்படுகிறார்கள். சடங்கு முடிவடையும் போது கோவிலின் முக்கியத்துவம் மற்றும் சமூகத்தில் அதன் பங்கை பற்றி சிந்திக்க சிறிது நேரம் எடுத்துக்கொள்கிறோம். சன்ஷைன் முருகன் கோயில் ஒரு அழகான கட்டிடத்தை விட அதிகம். இது நம்பிக்கை, ஒற்றுமை மற்றும் கலாச்சார பன்முகத்தன்மையின் சின்னம்.
கோவிலின் முக்கியத்துவம், சமூகத்தில் அதன் பங்கு மற்றும் மெல்போர்னின் கலாச்சார நிலப்பரப்புக்கு அது கொண்டு வரும் அழகு ஆகியவற்றை சுருக்கமாகச் சுருக்கவும். சன்ஷைன் முருகன் கோயில் ஒரு உண்மையான ரத்தினம். மெல்போர்ன் வழங்கும் அழகு மற்றும் பன்முகத்தன்மைக்கு ஒரு பிரகாசமான எடுத்துக்காட்டு. சன்ஷைன் முருகன் கோவிலின் இந்த பயணத்தில் என்னுடன் இணைந்ததற்கு நன்றி. நீங்கள் முன்பு கோவிலுக்கு சென்றிருந்தால் கீழே உள்ள கருத்துகளில் உங்கள் அனுபவங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். நீங்கள் அவ்வாறு செய்யவில்லை என்றால் அதை சரிபார்க்க இந்த வீடியோ உங்களை தூண்டியது என்று நம்புகிறோம். மெல்போர்னில் உள்ள கலாச்சார அடையாளங்கள் மற்றும் மறைக்கப்பட்ட கற்கள் பற்றிய கூடுதல் வீடியோக்களுக்கு லைக் மற்றும் குழு சேர மறக்காதீர்கள். திருச்செந்தூர், திருப்பரங்குன்றம், சுவாமிமலை, பழமுதிர்ச்சோலை, பழனி, திருத்தணிகை இத்தியாதி சக்திரேணிவாகாः ஸ்ரீமத் ரங்காத்வீபே அலங்கார பிரியஸ்ய நல்லூர் கந்தசுவாமினாः அபிஷேக பிரியஸ்ய